பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அடியார்களே, கண்ணியமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே 20 நோன்பை பூர்த்தி செய்தவர்களாக முதல் ஒற்றைப்படையில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உரைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஒற்றைப்படை ஏன், இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஒரு முஹ்மின் உள்ளத்தில் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நமக்கு இஸ்லாம் மார்க்கத்தில் ஏதேனும் ஒரு கல்வி ஞானம் வேண்டும் என்றால் நாம் எதை அடிப்படையாக கொண்டு பயணிக்கிறோம்? குர்ஆனை கொண்டு. அது ஈமானுடைய ஒரு ஆணிவேராக அஸ்திவாரமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. அதனாலதான் இந்த குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டு எதை எதை நம்ப வேண்டுமோ அந்த அடிப்படையில் நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டு வணக்க வழிபாடுகளை, இரவுடைய தூக்கத்தை தியாகம் செய்தவர்களாக நன்மையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். இப்போ ஈமானுடைய கிளைகள் 6. அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, சொர்க்கம் நரகம் விதிப்படி இருக்கிறது என்று நம்புவதுதான் ஈமானுடைய அந்த 6 கிளைகள். அன்பார்ந்தவர்களே, இப்ப அல்லாஹ்வை நம்புகிறோம். அல்லாஹ்வை யாராவது பார்த்திருக்குமா? ஆனா நம்புகிறோம். வானவர்களை நம்புகிறோம். வானவர்களை யாராவது பார்த்திருக்குமா? ஆனா நம்புகிறோம். சரி, தூதர்களை நம்புகிறோம். தூதர்களை பார்த்தவர்கள் உண்டா? இந்த சமுதாயத்தில் கிடையாது, ஆனா நம்புகிறோம். வேதங்களை, அது பிறகு வரும். மறுமையை நம்புகிறோம். மறுமையை யாராவது பார்த்திருக்குமா? ஆனா நம்புகிறோம். சரி, சொர்க்கம் நரகத்தையாவது பார்த்திருக்குமா? இல்ல, ஆனா நம்புகிறோம். எந்த அடிப்படையில் நம்புகிறோம்? 4வது நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது இல்லைங்களா? இந்த குர்ஆன் இருக்க போய் தான் இவ்வளவு விஷயங்களை நாம் நம்புகிறோம். அப்ப இஸ்லாத்திலிருந்து நோன்பை எடுங்க. அது இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு வணக்க வழிபாடு நோன்பு. ஈமானிலிருந்து குர்ஆனை எடுங்க. இதை ரெண்டையும் நாம் தொடர்பு படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த நோன்பு மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மீன்களுக்கு சொன்ன உபதேசம் கிடைத்து விடுகிறது பாருங்க. தஅல்லமல் ஈமான தஅல்லமல் குர்ஆன். முதல்ல ஈமான கற்றுக்கொள்ளணும், பிறகு குர்ஆனுடைய வசனங்களை தேடணும். அப்போ தேடக்கூடிய ஒவ்வொரு குர்ஆன் வசனமும் நம்முடைய ஈமானை அதிகரிக்குது. அப்ப அதோடைய அஸ்திவாரம் என்ன? குர்ஆன் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த ரமலானுடைய நோன்பை பற்றி? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு மட்டுமா இதை கடமையாக்கி இருக்கிறேன்? முன் சென்ற முஹ்மின்களை இதன் மூலமாக தான் பலப்படுத்தினேன். எதன் மூலமாக? நோம்பின் மூலமாக. அதே சட்டம் தான் உங்களுக்கும், அதே யுக்தியை தான் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கும் கையாளுகிறான். அது மட்டுமல்லாமல் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இறையச்சத்தை வளர்த்துவதற்காகவே இந்த மாதத்துல நாம குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இறையச்சத்துடைய உச்சத்தை அடைகிறார்கள். வெளிப்படையாக செய்கிறார்கள் எந்த நன்மையுமே. மதீனாவில் இருக்கும் வரைக்கும் மறைமுகமா ஒளிந்து பயந்து பல தியாகங்களுக்கு மத்தியே வெளிப்படுத்திய இறையச்சம் மதீனாவுக்கு பிறகு வெளிப்படையாக ஒரு படை பலம், பல போர்கள்ல வெற்றி கொள்றாங்க. அந்த அடிப்படையில குர்ஆனை அகிலத்துக்கு ஒரு அருட்கொடையாக கடுமையான தாவா பணியில ஈடுபடுறாங்க. சஹாபாக்களும் அதை பின்தொடர்ந்து செய்கிறார்கள். அப்போ இஸ்லாத்திலிருந்து நோன்பை எடுத்து ஈமானிலிருந்து குர்ஆனை எடுத்து ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பொழுது இந்த நோன்புடைய முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கு தெரிகிறது. 20 நோன்பு அந்த அடிப்படையில் நாம கடந்தாச்சு. பெற்ற படிப்பினை என்ன? அல்லாஹ் லஅல்லகும் தத்தகூன் என்று சொல்கிறான். இறையச்சத்தை வளர்த்துவதற்காக இந்த ரமலான் மாதம். ஆனா ரமலானுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோமோ அதே செயல் தான் 20 நோன்பு கடந்த பிறகு இருக்குது என்ற இந்த குர்ஆனோ அல்லது இந்த ரமலான் மாதத்துடைய நோன்புகளோ
நம்மை இன்னும் பக்குவப்படுத்தவில்லை என்று அர்த்தம். நோன்பு என்பது இறையச்சத்துடைய ஆடை, அது இன்னும் நாம அணிவிக்கவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் ஈமானில் ஏதேனும் ஒரு குளறுபடி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ரமலான் மாதம் குறித்துள்ள கருத்து. சரி, இப்ப நாம அமர்ந்திருக்கக்கூடியது ஒற்றைப்படை இரவு. இது குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முதலில் அதை நாம குர்ஆனை வச்சுதான் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்குன்னு ஒரு அத்தியாயத்தையே இறக்குகிறான். இன்னா அன்ஜல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். நபியே, லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு வருடத்தில் எந்த நாட்களும் இல்லாம இந்த ரமலானுடைய ஒற்றைப்படையில தான் அதை உனக்கு நான் வழங்கி இருக்கிறேன். உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய உம்மத்துகளுக்கும் அதை ஒரு சிறப்பாக நாம் ஆக்கின்றோம். அதை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதே, அதான வகி செய்தி. இன்னா அன்ஜல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்ன்னு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. என்ன லைலத்துல் கத்ர்? அல்லாஹ் கேக்குறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, லைலத்துல் கத்ர்னா என்ன? லைலத்துல் கத்ர் இறக்கி இருக்கேன்னு வகி செய்தியை இறக்கியாச்சு. லைலத்துல் கத்ர்னா என்ன? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது எப்படிப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது 1000 மாதத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முதல் ஒற்றைப்படை என்பது அல்லாஹ் நாடி இது லைலத்துல் கத்ராக இருந்தது என்று சொன்னால் 1000 மாதத்துடைய சிறப்பு ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கிறது. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த இரவில் தான் ஒட்டுமொத்த மாணவர்களும் இறங்கி அல்லாஹு மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், யாரெல்லாம் நோன்பு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த லைலத்துல் கத்ரை அழகான முறையில் தூதர் காட்டிய அடிப்படையில் அடைந்து கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த மாணவர்களும் அதிகமான பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எது வரைக்கும் தெரியுமா? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அவர்களுக்கு சலாமும் வாழ்த்து சொல்லி ஃபஜ்ருடைய பாங்கு நேரம் வரைக்கும் இந்த நன்மையை நீடித்திருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு வருடத்திற்கு 12 மாதம்னா 1000 மாதத்திற்கு எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 83 வருடம். இன்று ஒரு இரவில் நாம் சொல்லக்கூடிய ஒரு சுபஹானல்லாஹ் 83 வருடமாக ஒரு அடியான் சுபஹானல்லாஹ் சொன்னா என்ன கூலியோ அதை மாணவர்கள் தங்களுடைய பதிவு புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமா, நாம் இன்று இரவு தொழுகக்கூடிய ஒரு 2 ரக்காத் தொழுகை 83 ஆண்டுகளாக இந்த அடியான் தொழுகா என்ன கூலியோ அதை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி விடுகிறார். அது மட்டுமா, இந்த ஒரு இரவில் நாம் தேடக்கூடிய இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு 83 ஆண்டுகளாக தொடர்ந்து பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அந்த அடியான் மீது என்ன கருணையை பொழிவானோ அது இந்த ஒரு இரவில் இலகுவாக கிடைத்து விடுகிறது. இப்போ இது வெளிப்படையான வசனம் இல்லைங்களா? தெளிவா தெரிகிறது. இந்த ஒரு இரவை நாம அடைஞ்சிட்டோம் சொன்னா 1000 மாதத்துடைய கூலி இருக்கிறது. 32வது அத்தியாயம் சூரத்துல் சஜ்தாவில் அல்லாஹ் சொல்றான், யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்லி சும்ம யஹ்ருஜு இலைஹி ஃபி யௌம் யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனதின் மிம்மா தகுதூன். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் தான் படைத்தான் 6 நாட்கள்ல. அவன் தான் அதை நிர்ணயிக்கிறான். இங்கே நீங்கள் செய்யக்கூடிய அமலாகட்டும் தீமையாகட்டும் அது அல்லாஹ்விடத்துல ஒரு நாள்ல மேலேறி செல்லும். அந்த மேலேறி செல்லக்கூடிய அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்களுக்கு நிகரானது என்று சொல்லலாம். இங்கே 1000 மாதம்ங்கிறான், இங்கே 1000 வருடம்ங்கிறான். ஒன்னும் புரியலையே, என்ன இதுக்குள்ள ஒரு கல்வி ஞானம் இருக்கிறது என்று திருமறை குர்ஆனை புரட்டினால் சுப்ஹானல்லாஹ், அந்த தூதருடைய நமக்கு ஒரு மார்க்கத்தில் சந்தேகம் என்றால் குர்ஆனை புரட்டுவோம், தூதருடைய ஹதீஸ்களை பார்ப்போம். இது ரெண்டும் பார்த்து சரியான விளக்கம் தெரியவில்லை என்றால் நமக்கு அனுப்பப்பட்ட இந்த உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட தூதருடைய வாழ்க்கையில ஏதாவது படிப்படி இருக்கிறதா என்றுதான் தேடுவோம். அப்படி என்னடா அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கணக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள 1000 வருடங்களுக்கு நிகரானது என்று சொல்கிறானே, என்ன இதில் படிப்பினை என்று நாம் குர்ஆனை புரட்டினால் 1000 வருடங்களுக்கு நிகராக
வாழ்ந்த சில நபிமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆண்டுகள் கணிக்கல. ஆனா அதற்கு பிறகு வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்றான். 1000 வருடத்திற்கு கிட்டத்தட்ட 50 வருடம் கம்மியாக இவர் வாழ்ந்து பிரச்சாரம் செஞ்சார். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எத்தனை வருஷங்க? கிட்டத்தட்ட 950 வருடம் பிரச்சாரம். சுபஹானல்லாஹ். அப்ப என்ன ஒரு பிரச்சாரமாக இருக்கும்? 950 வருடம் ஒரு மனிதர் இந்த துனியாவில் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆயுளை அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபிக்கு வழங்கி இருக்கிறான். சரி, அதற்கு பின்னாடி வந்தவருடைய வரலாறை நாம் புரட்டும் பொழுது எந்த நபியுடைய ஆண்டுகளும் கணிக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு மட்டும்தான் சொல்லப்படுகிறது. 950 வருடம் வாழ்ந்து மக்களிடத்துல தாவா செஞ்சாரு. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து ஏதேனும் தீர்வு சொல்லியிருக்கிறார்களா என்று நாம் மறுபடியும் ஹதீஸ்களை அவருடைய நடைமுறை வாழ்களை புரட்டி பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட சமுதாயமும் அனுப்பப்பட்ட தூதர்களும் காலத்தால் முந்தியவர்கள். அவர்களுக்கு ஆண்டும் சரி அவர்களுடைய உருவமும் சரி அல்லாஹ் ரொம்ப நீடித்து தான் கொடுத்திருக்கிறான். ஆண்டும் பாருங்க, அவருடைய உருவத்தையும் எடுத்து பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். என்ன உயரத்துல படைக்கிறான்? 60 முழத்துல தான் படைக்கிறான். நாம இப்ப 6 அடி தான் இருக்கிறோம். நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 அடி முழத்துல அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவருடைய ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி வந்தவங்க. அவர் குறித்து இத்தனை வருஷம் வாழ்ந்தாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருகிறது. அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான்? 1000 வருடத்திற்கு நிகரானதுங்கிறான். இன்னும் சில வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு மறுமையில ஒட்டுமொத்த மகசூல் இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன விசாரிப்பானாமா? பூமியில எத்தனை நாள் வாழ்ந்தீங்க சொல்லுங்க என்று கேட்பான். இப்ப அவர்களில் ஒரு சிலர் சொல்லுவார்கள், நாங்க ஒரு நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டோம். அதில் சில கல்வியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் பாதி நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டோம். எப்போ? கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக வாழ்ந்த சமுதாயங்கள் 950 வருடமாக பிரச்சாரம் செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயங்கள் நாளை மகசரிலே விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஒரு நாள் தான் வாழ்ந்தாங்க. சில கல்வியாளர்கள் சொல்லுவாங்க, ஒரு நாள் இல்ல பாதி நாள் தான் வாழ்ந்திருப்போம், அதை விட குறைவாக தான் வாழ்ந்திருப்போம். அப்ப இந்த ஹதீசுகள் வசனங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த துனியா வாழ்க்கை என்பது அல்லாஹ்விடத்துல ஒரு அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை முதலில் நோன்பாடியாக நாம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது மட்டுமா? இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் பல சம்பவங்களை சொல்லி காட்டுகிறார். கஹப் என்ற அத்தியாயம் இருக்கிறா இல்லையா, குகைவாசி. அதுல சில இளைஞர்கள் இறையச்சத்தோடு ஒதுங்குறாங்க. ஊர் மக்களோடு சேர்ந்து வாழ்ந்தா நம்முடைய ஈமான குழி தோண்டி புதைச்சிருவாங்க, அந்த அடிப்படையில கொஞ்சம் விலகி வாழலாம் சொல்லி விலகி வாழ்றாங்க. அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குகையில கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலே உறங்க வைத்ததாக சொல்லி காட்டுகிறார். 300 ஆண்டுகளுங்க. என்ன கணக்காச்சு? அவர்கள் உறங்கி எழுந்த உடனே அவர்கள் என்ன சொல்றாங்க? அவர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்கி இருப்ப மாதிரி தெரியுது. நாமளே நம்ம இதை நம்ம உள்ளத்தால உடலால உணரலாம். எப்படி? ஃபஜ்ருக்கு அலாரம் எல்லாம் வைப்பாரு பாய், நான் நேரத்துல படுத்து எந்திரிச்சிடணும். ஒரு கொஞ்சம் இரவு தாமதம் ஆயிடுச்சுன்னா ஒரு 3:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு பாய் படுப்பாரு. எல்லாரும் என்ன உட்பட 3:30 மணிக்கு அலாரம் அடிக்கும். உடனே என்ன நப்சு சொல்லுது? 5 மணிக்கு தானே பாக்கு, சரி ஒரு 5 நிமிஷம் படுப்போம். இயற்கை தானே, 5 நிமிஷம் தான் பாய் படுப்பாருங்கிற எண்ணத்துல நம்ம தூங்குவோம். எந்திரிச்சு பார்த்தா மணி 9. நமக்கு எத்தனை மணி நேரத்துல தூங்குன மாதிரி தெரியுது? வெறும் 5 நிமிஷம் தான் தூங்குன மாதிரி தெரியும் இல்லைங்களா? சரி, அப்ப 3:30 to 9 மணினா கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம். 5 நிமிஷம் எங்க கிடக்கிறது? 5.5 மணி நேரம் எங்க கிடக்கிறது? அப்ப இந்த தூக்கம்ங்கிறது ஒரு வகை மரணம். அல்லாஹ் எப்ப தூக்கம்ங்கிறது ஒரு சிறு மரணம் என்று அல்லாஹ் சொல்றான். யூலிஜ் லைல ஃபின்னஹார் வ யூலிஜ் நஹார ஃபில் லைல் வ யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ யுஹ்ரிஜுல் ஹய்யத மினல் ஹய். அல்லாஹ் தான் அந்த உறக்கத்துல அவரை மரணிக்க செய்யறது. அல்லாஹ் ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? 3 பேருடைய விதி இருக்கு பாருங்க.
பதிவு புத்தகத்தை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. யாரெல்லாம் அதுல வர்ற? பக்குவ வயதை அடையாத சிறுவர்கள், உறக்கத்தில் பட்டு கொண்டார்களா இல்லையா, தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கும் விதி கிடையாது. அவர்கள் என்ன தீமை செய்தாலும் பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படாது. வேற மன நோயாளியாக இருக்கக்கூடிய பைத்தியங்கள், அவர்களுக்கு எது நன்மை எது தீமைன்னு தெரியாது. இந்த 3 நபர்களை அல்லாஹ் விதி புத்தகத்திலிருந்து எழுதுகோலை விட்டு உயர்த்துகிறார். பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விதியை என்ன பண்றான்? என்ன தீமை செய்தாலும் அவர்களை கண்டுகொள்வதில்லை. அவர்கள் உள்ளத்தால பக்குவப்பட்டு ஒரு நன்மை தீமை செய்தா மட்டும்தான். வலது பக்கத்துல ரகீபுன் அதீத் எடுத்தெழுதும் 2 மாணவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என்ன சொல்லை சொன்னாலும் அவர்கள் எழுதிடுவாங்க. அவர்களுக்கு வேலையே அதுதான், எடுத்து எழுதுறதுதான் மாணவர்களுக்கு வேலையே. அந்த அடியா என்னத்தை பேசினாலும் அவர்கள் அதை பதிவு செய்து விடுவார்கள். நாளை மறுமையிலே மகசரிலே நமக்கே தெரியாம கொண்டு வந்து அல்லாஹ்ட்ட ஒப்படைப்பான். இந்த அடியா என்னென்ன பேசியிருக்காப்ல, நன்மை தீமை மேற்குமானால் அது நரகம், தீமையை நன்மை மேற்குமானால் அது சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய விதிப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவ்வளவு ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய சமுதாயம் தான் இறுதி சமுதாயம். இனி இதற்கு பின்னாடி எந்த தூதர்களும் வரப்போவது கிடையாது, எந்த வேதங்களும் வரப்போவது கிடையாது. நபி இறுதி முத்திரை, இறுதி வேதம். இந்த இறுதி வேதத்திற்கு என்று, இறுதி தூதருக்கு என்று, அந்த இறுதி சமுதாயத்துக்கு என்று ஒரு சிறப்பு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம காலத்தால் பிந்தியவர்கள். எல்லா நபியும் முடிஞ்சுதா இல்லையா? குர்ஆனில் சொல்லப்பட்ட 25வது நபி நம்ம நபி, நம்ம சமுதாயம். அதற்கு முன்னாடி அனுப்பப்பட்ட 24 நபிமார்களும் அவருடைய சமுதாயங்களும் நம்மளை போல வாழ்ந்தாங்களா? பலத்திலும் சரி, உடலிலும் சரி, உயரத்திலும் சரி, எல்லாமே நம்மளை விட கொஞ்சம் கூட. ஆறு சமுதாயத்தை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? பாறைகளே கைய வச்சு பாறைகளே குறைஞ்சு வீடு கட்டிடுவாங்களா? நம்மளால முடியுமா? ஒரு அரை அடி நம்ம கையை வச்சு தோண்டினாலே அடுத்து மண்ணிலேயே கை வைக்க மாட்டோம். கையெல்லாம் புண்ணாய் போய் என்ன ஆயிடும்? இந்த விளையாட்டு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி வந்துடும். ஆனா ஆறு சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? பாறைகளை குடைஞ்சு, கையில எந்த ஆயுதம் இல்லாம பாறைகளில் குடைந்து அதில் வீடு கட்டி தங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் படைச்சிருக்கான். அவருடைய உள்ளத்துல என்ன கர்வம் வந்தது தெரியுமா? நம்மளை விட பலசாலி யாருப்பா துணியால? எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போயிட்டே இருப்பான். அவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான தண்டனைகளை இறக்கி, உங்களை விட பலசாலி படைத்த ரப்புல் ஆலமீன் இல்லையா, அந்த படிப்பனையை உணர்த்துவதற்காகவே அந்த சமுதாயத்தை அழித்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி நமக்கு சொல்லப்பட்ட இந்த வேத வசனங்களும் நமக்கு அறிவுறுத்தப்பட்ட இந்த தூதருடைய நடைமுறைகளை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் இறுதி சமுதாயம். இந்த இறுதி சமுதாயத்துக்கு அல்லாஹ் வழங்கிய ஆயுட்காலம் இல்லைங்களா, 50ல இருந்து 60, மீறி போனா 100. நம்மளால 100 வயசு வரைக்கும் வாழ முடியும் சொல்ல முடியுமா? அல்லாஹ் நாடினால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். உணவும் சரி, நம்முடைய கலாச்சாரம் சரி, எல்லாமே முந்தைய சமுதாயத்திற்கு மாறுபட்டு தான் இருக்கிறது. அது மட்டுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தகவலை பதிவு செய்கிறார்கள். நீங்க காலத்தால் தான் பிந்தியவர்கள், நாளை மறுமையில நீங்க தான் முந்தியவர்கள். முதல்ல சோழம் போற சமுதாயம் எதுங்க? நம்முடைய சமுதாயம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு வழங்குறான் பாருங்க. எதற்காக இந்த வரலாறை சொல்லிவிட்டு நான் உரைக்கு செல்கிறேன் என்றால், முதல்ல நாம சோழம் போகணும்னு சொன்னா எவ்வளவு நன்மைகளை கொண்டு போனுங்க. அந்த சமுதாயம் எல்லாம் செஞ்ச நன்மையை விட பல மடங்கு நன்மையை கொண்டு போனதானே சோழத்தில் முதல் சமுதாயமாக உள்ளே நுழைய முடியும். அந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும், சுவனத்தை நுழைவதற்கு நீங்களும் ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு அற்புத வாய்ப்பு தான் இந்த ரமலானுடைய நோன்பு. குறிப்பாக இந்த ஒற்றைப்படை. இந்த ஒற்றைப்படையில் இந்த இரவை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதையும் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள்.
எப்படி கற்றுத்தருகிறார்கள்? நீங்கள் 20 நோன்பு முடிந்து விட்டது என்று சொன்னார், இறுதி 10 ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், இந்த தூதர் என்ன செய்வார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகள் மூலமாக இரவுக்கு உயிர் ஊட்டுவார்கள், மற்ற நாளையும் உயிர் ஊட்டுவார்கள். இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வார்கள். இதற்காக தூங்கிட்டு இருக்கிற மனைவி எல்லாம் எழுப்பி விடுவாங்க, நெருக்கமான சொந்த பந்தங்களை எல்லாம் எழுப்பி விடுவாங்க. எதற்கு? இந்த நாளுடைய சிறப்பை அடைவதற்காக. ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹு கூடுதல் ஒரு பதிவு செய்கிறார்கள். இந்த ஒற்றைப்படையான இரவில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கீழாடை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்வார் என்றால் அவருடைய அர்த்தம் என்னங்க? மற்ற நாள்ல இப்படி செய்யறது கிடையாது, குறிப்பா இந்த ஒற்றைப்படைகளில் செய்கிறார் என்றால், ஒரு இரவு வணக்க வழிபாடுகள் என்பது நம்மள மாதிரி வணக்க வழிபாடா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணக்க வழிபாடு வானா அப்துல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆயிஷா அம்மையார் கேக்குறாங்க, ஏங்க உங்களுக்கு தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சே, எதுக்கு இவ்வளவு நேரம் கால் குதிங்கால் பாதம் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு எதுக்கு இப்படி நின்று வணங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில பாருங்க, அதிகமான படிப்பினை இருக்கு. வானா அப்துல்லாஹி வ ரசூல், ஏன்னா நான் அல்லாஹ்விடத்துல சிறந்த அடியானாக இருக்க வேண்டாமா? நாளைக்கு சுவனத்துடைய சாவி கையில வச்சிருக்கிறது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை முதலில் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம், ஆனா முதலில் சுவனம் செல்லக்கூடியது யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து ஒரு சமுதாயம் சுவனம் செல்கிறது என்றால் அல்லாஹ் அந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம் எப்படி கண்ணியப்படுத்துறான் பாருங்க. இப்ப இந்த சமுதாயம் இறைவனுக்கு எவ்வளவு ஒரு நன்றி விசுவாசியாக இருக்க வேண்டும். அந்த தூதர் மாதிரி கால் கடக்க வீங்க வணங்க வேண்டாம், ஒரு கால் வலிக்கிற அளவுக்கு நான் வணங்கணுமா இல்லையா? சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் இந்த சிறப்பு, ஏன் இவ்வளவு கூடுதல் நன்மை என்று நாம் சற்று இந்த திருமறை குர்ஆனை புரட்டினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு என்று பிரத்யேகமான அதிகமான நன்மையை வச்சிருக்கிறான். எந்த சமுதாயத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? நாம இந்த ரமலானுடைய மாதத்துல யாரெல்லாம் ஒற்றைப்படை இரவை அடைய வேண்டும், லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்று சொன்னாலே அந்த நியத்துக்கே கூலிங்க. அந்த நியத்துக்கே கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் என்று வணங்கிய கூலி நியத்துக்கே. மன்ஜாகபில் ஹஸனத்தி ஃபலஹு அஸ்ரு அம்சாலியா, ஒன்றை செய்தால் எண்ணினால் ஒரு கூலி, அதை நீங்க மீறி அதை நடைமுறைப்படுத்தினா 10 கூலி. இந்த எண்ணத்திற்கு ஒரு ஹதீஸ் வருகிறது. மாணவர்கள் எப்படி கேட்கிறாங்களாம் அல்லாஹ்ட்ட, அடியான் ஒரு நன்மையை செய்ய நினைத்தாலே ஒரு கூலி எழுதவான்னு யார் கேட்கிறா? மாணவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. என் இறைவா, உன்னுடைய அடியான் நன்மையை செய்யலான்னு நினைக்கிறான் அப்படிங்கிறாங்க மாணவர்கள். உன்னை அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, எவ்வளவு ஒரு கருணையாளம் பாருங்க. என் அடியா நினைச்சிட்டானா இன்னமா நகமாலு பின்னியா, எண்ணத்திற்கே கூலி என்று முதல் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரி முஸ்லிம்ல. அதற்கு விளக்கமாக அல்லாஹ் சொல்கிறான், என் அடியா நினைச்சிட்டானா கூலி எழுதுங்கிறான். உங்களை எதுக்கு நான் நியமிச்சிருக்கிறேன்? என் அடியா எப்பவெல்லாம் நன்மை செய்ய நினைக்கிறானோ அப்பவெல்லாம் கூலி எழுதுவதற்காக உங்களை நியமிச்சிருக்கிறேன், கூலி எழுதுங்கிறான். வானம் அல்லாஹ் கட்டளை போடும்போது வானம் மறுப்பாங்களா? ஒரு கூலியை எழுதிடுறான். அப்ப இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்ற நியத் இருந்தாலே 83 ஆண்டுகள் என்ன லைலத்துல் கத்ர் சிறப்பு இருக்கிறதோ அந்த கூலி அல்லாஹ் தந்துருவான். இதை இன்ட்டு 10 போடுங்களேன், 83 இன்ட்டு 10 போட்டா கிட்டத்தட்ட 830 ஆண்டுகள் வணங்கிய கூலிங்க. சுபஹானல்லாஹ். 10 நன்மையை சேர்த்துனாலே அல்லாஹ் 10ஓட நிறுத்துகிறானா? நாடியவருக்கு 700 தருகிறானே. அப்ப 830ஓட 700 நாம மென்ஷன் பண்ணோம் சொன்னா எவ்வளவு கூலி பாருங்க, எவ்வளவு சிறப்பு பாருங்க அல்லாஹ் இந்த ஒற்றைப்படையில வைத்திருக்கிறான். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றைப்படை குறித்தே நமக்கு ஒரு பிரத்யேகமான பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார். எப்படி உணவு சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லணுமோ, எப்படி தூங்கும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா சொல்லணுமோ, எப்படி உணவு செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிச்சு
ஒழு செய்து முடிந்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அந்த கலிமாவை சொல்லி அந்த நன்மை அடையணுமோ, எப்படி வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த துவா, தும்புனா இந்த துவா, இப்படி ஒவ்வொரு துவா கற்று தந்திருக்கிறார்களா இல்லையா அந்தந்த செயலுக்கு? அதைத்தானே இந்த சமுதாயம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த ஒற்றைப்படை இரவிலும் நமக்கு ஒரு பிரத்யேகமான பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னக அபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஃபு அன்னி. அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, இன்னக அபு நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃபுவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஃபு அன்னி எனவே என்ன மன்னிச்சிரு. இந்த மூன்று விஷயம் பாருங்க, மன்னிப்பை சார்ந்துதான் வருது. எதற்கு அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்னு அவங்களுடைய மனசாட்சிக்கு தானே தெரியும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க தகுதி உடையவனா அல்லது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஏற்பதற்கு நாம் தகுதி உடையவர்களா? கண்டிப்பாக நாம் தான் தகுதி உடையவர்கள். தவறு செய்யாத மனிதர்கள் துனியாவில் இருக்கிறார்களா? ஆதமுடைய மனிதர்கள் மக்கள்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். எப்படி தெரியுமா? இரவெல்லாம் தவறு செய்வானாமா, பகல்ல தௌபா செய்வானாமா. பகலெல்லாம் தவறு செய்வானாமா, இரவுல தௌபா செய்வானாமா. இந்த அடியானை நான் மன்னிக்கிறேன் சொல்லுங்க. அட, மன்னிக்காத ஒரு சமுதாயம் இந்த துணியால இருந்ததுன்னு சொன்னா, தவறு செய்யாத ஒரு மக்கள் இந்த ஊர்ல வாழ்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் என்ன பண்ணுவானாமா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு தவறு செய்யக்கூடிய மக்களை கொண்டு படைச்சிருவானாம். எதற்காக? என்ற மன்னிப்பு கேட்கணும். நீ என்ற மன்னிப்பு கேட்பதற்காக இந்த செட்டி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ் தன்னுடைய அரிசியில் அமர்கிறான். ஆரம்பத்திலிருந்து லௌகில் மௌஃபூல படைச்சு, எழுதுகோலை படைச்சு, தண்ணீரை படைச்சு, அரிசை படைச்சு, வானத்தை படைச்சு, பூமியை படைச்சு, வானவர்கள், மலக்குமார்கள், இப்லீசுகள், ஜின் வர்க்கத்தினர், மனிதர்கள், வானம், பூமி, அதற்கு இடைப்பட்ட எத்தனையோ பார்க்காத படைப்பினங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு இறுதியாக அரிசியில் அமரும் பொழுது ஒரு விதியை அல்லாஹ் எழுதுகிறான். அதான் லௌகில் மௌஃபூலில் எழுதப்பட்ட இறுதி விதி. என்ன? தண்டிப்பதை விட்டும் மன்னிப்பதை நான் கடமையாக்கி கொண்டேன். அவன் மன்னிக்கிறதுனாலதானே அவன் இறைவன். அதனாலதானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கட்டங்களில் எப்படியெல்லாம் மன்னிக்கிறேங்கிறான். இந்த மன்னிப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்குங்க. இப்ப நாம கோரிக்கை வைக்கிறோம் பாருங்க ஒற்றைப்படையில, அல்லாஹும்ம இன்னக அபூன், நிச்சயமாக நீதான் மன்னிப்பவன். யார மன்னிப்பான்? அதையும் பார்க்கணுமா இல்லையா? முகமீன்களை மன்னிக்கிறான். இணை வைக்காத முகமீன்களை தான் மன்னிப்பான், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சரி. அப்ப நம்முடைய செயல்பாடு, பேச்சு, வணக்க வழிபாடுகள் இதுல இணை வைப்பு இருக்கான்னு முதல்ல நாம இந்த இரவு சிந்திச்சு பார்க்கணும். இந்த நன்மையெல்லாம் அடையணும். அதுக்கு தான் தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப முதல்ல இந்த துவாவை கேட்கக்கூடியவர்கள் உள்ளத்துல என்ன இருக்கணும்? நிச்சயமாக மன்னிப்பேன் என்று அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம். அப்ப அந்த நிச்சயமாகங்கிற வார்த்தையை நாம சொல்வதற்கு முன்னாடி நம்மிடத்தில் ஏதேனும் இணை வைப்பு இருக்கிறதா? இணை வைப்புன்னா என்னங்க? சும்மா அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொண்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது மட்டும் இணை வைப்பு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையில் ஒரு சிறு இணை வைப்பு இருக்கிறது. தொழுகையில ஃபவைலுல் முஸல்லின், கவனமற்ற தொழுகையாளிக்கு அல்லாஹ் கேடுதான் என்று ஒரு வசனத்தை பதிவு செய்கிறானே. என்ன கவனமற்ற தொழுகையாளிகள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. ஒருத்தர் தொழுதுட்டு இருப்பான், ஒரு அடியான் தொழுது கொண்டிருக்கிறார் பள்ளியில. அவருக்கு வேண்டியவரோ அல்லது அவருடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவரோ அவர் உள்ள வரும் பொழுது இவருடைய தொழுகை ஸ்டைலே மாறிடும். எப்படி மாறிடும்? அவர் வந்தன தக்பீர் அழகாக்குவாரு, ருக்குவை கரெக்டா பண்ணுவாரு, சஜ்தாவெல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு. யாருக்கு வேண்டி இதெல்லாம் செய்யற? வந்தவருக்கு வேண்டியா? அதே ஒரு சிறிய இணை வைப்புட்டான். அதே ஒரு சிறிய இணை வைப்பாங்க. தொழுகக்கூடிய அல்லாஹ்வுக்காக தொழுகக்கூடிய தொழுகையிலும் கூட ஒரு சிறிய இணை வைப்பு இருக்கிறது. அப்ப அந்த சாயல் கூட நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. அடுத்தது அந்த துவாவுடைய வாசகம் பாருங்க. துஹிப்புல் அஃபுவ, யாரெல்லாம் மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன். நாம மன்னிப்பு கேட்கறது தான் உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த இரவுல. மன்னிப்பை யார் விரும்புவா? அல்லாஹ் விரும்புவான். யாருக்கு விரும்புறான்? உறுதியான ஈமான் யார் இடத்துல இருக்கிறதோ
அவர்கள் தவறு செய்யாம இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. வாக்கு கொடுத்து மீறி இருப்பாரு, ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு போய் சொல்லி இருப்பாரு, கடமையான ஒரு வக்தை தெரிஞ்சே விட்டுருப்பாரு, குடும்ப சூழ்நிலை, அவருடைய பொருளாதார கஷ்டங்கள், இதையெல்லாம் மார்க்கத்துல ஒரு சலுகையாக எடுத்துக்கொண்டு கொஞ்சம் வரம்பு மீறி இருப்பார். உச்சகட்ட வரம்பு இல்லை, லேசான வரம்பு மீறி இருப்பார். இப்ப இவர் அல்லாஹ் மன்னிக்கிறான், மன்னிப்பை விரும்புறான். அதே கட்டத்துல நாம பாரதூரமான குற்றங்களை செய்யும் பொழுது, அந்த குற்றத்தில் ஒருவன் நிலைத்து இருக்கும் பொழுது, மரணம் நெருங்கும் வரைக்கும் அந்த குற்றத்துல நிலைத்து இருந்தா என்று சொன்னா இந்த மன்னிப்பிற்கு தகுதி இல்லாதவர் என்று அர்த்தம். இப்ப அந்த பழக்கம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நாம ஒரு பாரதூரமான குற்றங்கள் செய்யும் பொழுது, இன்றோடு இதற்கு குழி தோண்டி புதைக்க போறோம், இனி அதை தவறு செய்ய மாட்டோம். அதான் நல்லா சொல்றேன், என்னுடைய அடியார்களை நான் மன்னிப்பதற்கு விரும்புகிறேன். நான் யாராவது மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீங்களா நல்லா கேட்கிறோம். மன்னிக்க நான் தயாரா இருக்கிறேன், அதான இறுதி விதியா எழுதியிருக்கிறேன். மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், மன்னிப்பு கேட்பதற்கு நீங்க தயாராக இருக்கிறீங்களா? நாளைக்கு சோழத்துல முதல்ல போற சமுதாயம் எப்படி கவனமாக இருக்கணுங்கிறது எல்லாம் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். ஒரு முகமீனுக்கு எவ்வளவு அழகாக கல்வியை கற்றுத் தருகிறான் பாருங்க. இந்த வசனத்தில் அடுத்ததாக வரக்கூடிய செயல் என்ன, வார்த்தை என்ன? ஃபகுஃபு அன்னி, யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு. மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்ன மன்னிச்சிரு. நம்மள மன்னிப்பு கேட்கறதுக்கு நாம தகுதியானவங்க தானே. எல்லா தவறையும் செஞ்சுட்டு நாம அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்காம வேற யார் இடத்துல மன்னிப்பு கேட்போம்? அவனிடத்துல மன்னிப்பு கேட்டாதான் உறுதியான ஈமான் இருக்கு என்று அர்த்தம். அப்ப இந்த வசனத்துடைய படிப்பினை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், ஒருபோதும் இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு யாரையும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, நிறுத்தி விடக்கூடாது. ஒரு சபை இருக்கிறது, ஒரு சிறுவனை அழைக்கிறோம். சிறுவனை பக்குவ வயது அடைந்த வாலிபர்கள் அல்ல, வயதான முதியவர்கள் அல்ல, ஒரு சிறுவனை அழைத்து பக்கத்தில் நிக்க வச்சு, சிறுவனே உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறோம். இப்ப சிறுவன் சுத்தி முத்தி பாப்பாரு, வாப்பா இருக்கிறாரா சபையில? இருக்கிறாரு, அவர் தான் வாப்பா. அப்படி தெளிவா கையை காட்டிடுவார். வாப்பாவை அழைத்து பக்கத்தில் நிக்க வச்சுட்டு, சிறுவனே வேற யாரு வாப்பான்னு கேட்டா எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. சிறுவனுக்கு விடுங்க, அவருக்கு பக்குவம் இருக்காது, ஆனா கரெக்டா வாப்பாவை காட்டிடுவாரு. இந்த ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது அவர் கொஞ்சம் ஸ்டன் ஆயிடுவாரு. என்னடா இப்படி கேட்கிறான் கேள்வி. பாப்பா பக்கத்துல இருந்தா செகுலோட விட்டு என்னடா கேட்கிற கேள்வி கேட்டுருவோம் இல்லையா? அப்போ பாப்பாக்கே இவ்வளவு கோவம் வரும் பொழுது அல்லாஹ்க்கு எவ்வளவு கோவம் இருக்கு. அவனுடைய அதிகாரத்துல கொண்டு போய் நாம ஒரு ஆளை நிக்க வச்சா அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுவான், சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இணை வைப்புடைய சாயல் நம்மிடத்தில் கடுகளவும் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஒற்றைப்படை இரவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனையுடைய உச்சகட்ட பண்பே அதுதான். ஏன் அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான்? நாளை சூனத்தில் தூய்மையானவர்களாக உங்களை சந்திக்கணும். அதற்கு அளவுகோல் என்னங்க? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை நோக்க வேண்டும். இதெல்லாம் கடமைங்க, உபரி கிடையாது. ரமலானுடைய மாதம் என்பது கடமை தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டு, இந்த தூதரை முழுமையாக பின்பற்றி, உங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றி நோன்பு யார் நோக்கிறார்களோ அவர்களை சுவனம் செல்ல வைப்பது அல்லாஹ் கடமையாக ஆக்கி கொண்டான். அதைத்தான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதில் ஏதேனும் ஒரு சின்ன முரண்பாடோ அல்லது இந்த மார்க்கத்திற்கு மாற்றமாக ஏதேனும் ஒரு செயலோ, தூதரை பின்பற்றாமல் தூதர் காட்டித்தராத ஒரு செயலை நாம செஞ்சோம்னா நம்மளுடைய அமலெல்லாம் திபுத்துலுக்கும் அகுமானுக்கும் போயிடும். நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி போட்ட மாதிரி வாத்தி உள்ளாக வாத்தி ரசூல். அல்லாஹ் சொல்ற வாக்கியம் ஸலாத்த வாத்து ஜக்காத்த வாத்தி உள்ளாக வாத்தி ரசூல். தொழுகை நிறைவேற்றுங்க, ஜக்காத்தை கொடுங்க, நோன்பு நோருங்க, அல்லாஹ்வை பின்பற்றுங்க, தூதருக்கு கீழ்ப்படிங்க, உங்களுடைய அமலை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள். அப்ப இது எப்படிப்பட்ட மாதம், எப்படிப்பட்ட நாள்ல நாம அமர்ந்திருக்கிறோம்? இந்த நாள்ல நமக்கான நேரங்கள் சும்மா வணக்கத்திலேயே ஈடுபடுறோம். அரை மணி நேரம் தொழுகுவோம், அரை மணி நேரம் பயான் கேட்போம், உடனே பாருங்க மறுபடியும் சாப்பாடு. நோம்பாடி கேட்டது, மறுபடியும் மகிழ்ச்சியான சாப்பாடு வந்துருது, டீ வந்துருது. ஓய்வு, அதாவது சலிப்படைய கூடாதுங்க. லா இக்ராஹ ஃபித்தீனி கத்தபைன ருஸ்து மினல். இந்த இஸ்லாம் மார்க்கத்துல எந்த வற்புறுத்தலும் கிடையாது, ரொம்ப இலகுவான மார்க்கம். அட பிறப்பா நாமெல்லாம் முஸ்லீமுங்க,
நம்மளாம் நேரத்து இஸ்லாத்து தழுவி வந்தவங்கள வாழையடி வாழையாக உம்மா வாப்பாவுடைய வகையினால இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்கெல்லாம் கூடுதல் ஈமான் இருக்கணும். நம்மளை பார்த்து ஒரு முகமே இஸ்லாத்தை விரும்பணும். அந்த அடிப்படையில் முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். இப்ப இன்றைய இரவை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? வணக்க வழிபாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்ததுன்னு ஒரு சஹாபி மனைவியார்ட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மையார் அவர்கள்ட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரமலான் மாதத்தில் மட்டும் அல்லங்க, எந்த மாதத்துல எடுத்துக்கொண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8+3 தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நன்மை நாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். வேடந்தாங்கல் பறவை சீசனுக்கு வந்த மாதிரி தானே நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இதே கூட்டம் வந்து ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்குமா? யாராவது எழுதி தர முடியுமா? இருக்கும்னு சொல்லி நம்பிக்கை இல்லை. அப்ப ஏன் இந்த இரட்டை வேணும்? ரமலானில் மட்டும் அந்த நன்மையை அடையணும்னு நாம நம்மளே அல்லாஹ்வை நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்துக்குள்ளா வல் தன்னுர் நஃப்சும்மா கத்தமத்தில் யதின் வத்தக்குள்ளா இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் என்னமோ இவர்கள் தான் மறந்து இருக்கிற மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் தான் மறக்கடிக்க வச்சிருக்கிறேன். வலா தகுனு கல்லதீன, அல்லாஹ் சொல்றான், இவர்கள் தான் மறக்கிறாங்க நினைச்சிருக்கிறாங்க, நான் தான் மறக்கடிக்க வச்சிருக்கிறேன். அப்ப அல்லாஹ் தான் நினைவூட்ட வச்சிருக்கிறான் இந்த ஒற்றைப்படையை. இதில் நாம எப்படி இந்த ஒற்றைப்படையை கழிக்கணும்னா, வணக்க வழிபாடுகள், அதிகமான பிரார்த்தனைகள். நமக்கு என்ன பிரார்த்தனைகள் தெரியுமோ அதை அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கணும். அதுக்கு தான் இந்த ஒற்றைப்படை. நம்முடைய உள்ளம் ஒரு கட்டத்துல எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இதுதான் ஒற்றைப்படையா இருக்குமோ, அல்லாஹ் நாடி இதுதான் அந்த லைலத்துல் கத்ர் இரவா இருக்குமோ, அந்த சிந்தனையில் நாம் பயணிக்க வேண்டும். அதைத்தான் இலக்காக கொண்டு நாம் என்ன பண்ணணும்? பயணிக்க வேண்டும். அது மட்டுமா, இந்த ஒற்றைப்படையில நமக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியல பாருங்க. இறுதி 10ல ஒற்றைப்படையை தேட சொன்னாங்க. 21, 23, 25, 27, 29 தூதருங்க. முதலில் சூனத்துக்கு போறவரு, அவருக்கே ஒற்றைப்படை எதுவும் தெரியல. ஏன் சலிப்படுத்த கூடாது? ஒரு கட்டத்துல ஏன் இரவுல இறுக்கி வேட்டியை கட்டுறாங்க? அது தொழுதுட்டு இருக்கும் போது அது வந்து அவுந்து அதுல வந்து இப்ளீஸ் ஏதாவது சூழ்ச்சி உருவாக்கிடுவானோ, என்னடா அவுந்துட்டே இருக்கு. அது வணக்க வழிபாடு ஒரு தொய்வு ஏற்படக்கூடாது, அல்லாஹ்வை நினைவு ஒரு தொய்வு ஏற்படக்கூடாது. அதனால நல்ல இறுக்கி கெட்டி நானா அமுக்கிற வரைக்கும் அந்த வேட்டி அவரவே கூடாது. என்ன ஒரு ஈமானுடைய அந்த சுவை பாருங்க. அல்லாஹ்வை வணங்குவதில் அவ்வளவு ஆர்வங்க. நம்ம அப்படியா? இமாம் ஒரு 2 நிமிஷம் லேட்டா நின்றா கூட இமாம் அப்படி முறைக்கிறது இப்படி முறைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையில் சோம்பல்தனம் இருக்கக்கூடாதுங்க. அவர்கள் தொழுகையில் சோம்பேறிகளாகவும் பிறர் பார்ப்பதற்காகவும் நிற்க மாட்டாங்க. அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்வார்கள். இந்த இரவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கடத்துவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ரக்காத் தொழுவாங்க. ரொம்ப நேரம் தொழுவாங்க, 1 மணி நேரம்லாம் நின்று தொழுவாங்க. பிறகு கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. அதிகமான இந்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. பிறகு கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை வணங்கி குர்ஆனோடு அதிகமான தொடர்பு. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை எப்படி இருந்தது அம்மையாரே என்று கேட்கும் பொழுது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முழு குர்ஆனாகவே இருந்தது. அவ்வளவு இறையச்சம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை போல இறையச்சவாதிகள் யாரும் இல்லை, உங்களில் நான் தான் ஒட்டுமொத்த முன்மாதிரி என்று சொல்கிறார். அப்ப இந்த இரவை நாம் இந்த வீணான காரியத்திற்காகவும் இது ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஆக்கிடக்கூடாது. அதுதான் தகவல். நம்மள ஒரு 4 பெண்கள் 5 ஆண்கள் சேர்ந்தாலே முடிஞ்சு போச்சு தக்குவா. அங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது, இலக்கையே மறந்துடுவோம். இப்ப இன்றைய இரவு லைலத்துல் கத்ர் என்பது கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு அமல் செய்தால் அது என்ன கூலியோ அந்த நன்மையில் இருக்கிறோம். அதிகமான பிரார்த்தனைகள் செய்யணும், அதிகமான குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், கல்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பிறருக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஓத சில பேர் குர்ஆனை திக்கி திக்கி ஓதுவாங்க. அவர்களை அழைத்து குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி அது என்ன தவறுகளோ அதை சரி செய்ய வேண்டும். தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்களாக மனிதர்கள் சிறந்தவர்கள். அதெல்லாம் இன்றைய இரவு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நம்ம என்னென்ன இன்னைக்கு செய்யறோங்கிறத அல்லாஹ் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார். வானவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரமலான் மாதம் வந்துட்டாலே ஒவ்வொரு இரவும் வானவர்கள் இருக்குன்னே இறங்குறாங்க. யார் நோன்பாரி, யார் நோன்பை விட்டுருக்கிறார், நோன்பு வைத்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மௌஃபிர் லஹும் வருதும்.
அல்லாஹ் இவருக்கு நீ பாவங்களை மன்னிச்சிரு பாருங்க. இந்த துவாக்கு ஏத்த மாதிரி செய்திகள் வந்து பாரு. மாணவர்கள் இறங்கி நோன்பு நோட்டு அமல்களில் ஈடுபடக்கூடிய அடியார்களை மன்னிச்சிரியாக வகுப்புள்ளதும் வருகவும் அவர்களுக்கு கருணை காட்டு. யாரெல்லாம் அந்த இதை விட்டு புறக்கணித்து போறாங்களோ அவங்களை என்ன பண்ணாத, கண்டுக்காத, அலட்சியப்படுத்தி விட்டிரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜுமா நாள்ல மெம்பர் படி ஏறுறாங்க. 3 மெம்பர் படி கொண்ட அதை ஏறும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஆமீன் சொல்றாங்க. முதல்ல மெம்பர் படிக்க ஆமீன் சொல்றாங்க, இரண்டாவது மெம்பர் படிக்க ஆமீன் சொல்றாங்க, மூன்றாவது மெம்பர் படிக்க ஆமீன் சொல்றாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னாடி இப்படி மெம்பர் படியில ஆமீனே சொன்னதில்லையே. சரி என்ன பண்ணுவோம், கேட்போம், தொழுது முடிச்சுட்டு கேட்போம் சொல்லி ஜும்மாவுடைய அந்த கிரியை சட்டங்கள்லாம் முடிஞ்சு பண்ண சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன ஒவ்வொரு மெம்பர் படிக்க ஆமீனான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன தகவல் கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதல் மெம்பர் படி நான் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன, இந்த ரமலான் மாதம் வந்துட்டும் யார் அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடைகளை இந்த நன்மைகளை பெறவில்லையோ தூரமாக போகிறார்கள். நோன்பு வைக்காம அவர்களுக்கு அல்லாஹ் இறையர்களை விட தூரமாக்கிட்டார். அல்லாஹ்வுடைய கருணை அவர்களுக்கு இல்லை. அதற்கு நான் ஆமீன் சொன்னேன்றாங்க. இரண்டாவது என்னுடைய பெயர் சொல்லி யார் என் மீது செலவாத்து சொல்லையோ அவர்களுக்கும் கெஞ்சேன், அவனும் இறையர்களை விட்டு தூரமாக்கப்பட்டவர். மூணாவது வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து அவர்களை பராமரிக்கிறது மூலமாக யார் சோனம் செல்லலையோ அவர்கள் நஷ்டவாளிகள். ஆமீன் சொன்னேன்றாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்துல ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன தெரியுங்களா, சில பேர் அல்லாஹ்வுடைய தூர் பேரை கேட்டாலே செலவா சொல்லிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூர் அதை சொல்லல. பாங்குடைய வார்த்தைகள் அஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, அப்போ நாம அதற்கு பதில் மொழி சொல்லி அதற்கு பிறகு செலவாத்து சொல்வதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாளில் செலவாத்தையும் அதிகப்படுத்தும். செலவாத்துடைய கூலி என்னங்க, நீங்கள் ஒரு முறை செலவாத்து சொல்லுவீங்க, அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை அருள் புரிகிறார். இந்த தூதர் மீது பிரத்யேகமாக நீங்க சொல்லக்கூடிய செலாம் இருக்கு பாருங்க, நாளை மகசரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதருடைய சிபாரிசு கிடைச்சிடும். சிஃபாத் அந்த பரிந்துரை மூலமாவே சூனம் போய்க்கலாம். செலவாத்தை நீங்க உறுதியாக சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருந்து செலாம் சொன்னாலும் அது என்னுடைய மன்னரைக்கு காட்டப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. செலவாத்துல உள்ள கூலி பாரு. அப்ப இன்றைய நாளில நாம் அதிகமான செலவாத்து சொல்லணும், அதிகமான பிரார்த்தனைகள் செய்யணும், குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு இருக்கணும். ஒரு இடத்துக்கு 10 நன்மை, 83 வருஷம் ஓதுனா என்ன நன்மை, அது அல்லாஹ் நன்மை 10 தரலாம், இன்னும் 700 தரலாம், கணக்கே வைக்க முடியாதுங்க. இவ்வளவு நன்மைகளை இந்த ஒரு இரவில் அல்லாஹ் நமக்கு தருவதனாலதான் இவ்வளவு கூலியோடு நாம் சுவனம் செல்கிறோம். அப்ப அந்த இலக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதுல ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்கு. என்ன தெரியுங்களா, இந்த ரமலானுடைய பிறை 17 பத்ர் களத்தை சந்திக்கிறாங்களா இல்லையா, பத்ர் களத்துல என்ன படிப்பினங்க, பிறை 2ல பிறை 17ல நடக்குது. ஹிஜ்ரி 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா 2வது வருஷத்துல வாகனம் கூட்டம் மதீனாவுடைய எல்லைப்புறத்துல வந்துட்டாங்க. என்ன, நம்மளை வழிமறைக்கிறதுக்காக போறாங்க, போருக்காக போல வழிமறைக்கிறதுக்காக போறாங்க. அந்த தூதரை பின்பற்றுவது எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்க. இப்ப நாம பிறை பார்த்த அடிப்படையில தானே 20 நோன்பை முடிஞ்சு பிறை 21 உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நமக்கு முன்னாடி நோன்பு வச்சாங்களா இல்லையா, பிறையை பார்க்காம, அவர்களுக்கு இது 21 21 இருக்க 22. நமக்கு முன்னாடி நோன்பு வச்சவங்களுக்கு இது எத்தனாவது பிறை, 22. இந்த நன்மையை எவ்வளவு அலட்சியமா விடுறாங்க பாருங்க. இந்த பிறை 17ல நடந்த பத்ருக்களை வெற்றி பெறக்கு காரணம் என்ன தெரியுங்களா, தூதரை பின்பற்றுவதில் அவ்வளவு கண்ணு கருத்தமா இருந்தான். 313 சொற்ப வீரர்களை கொண்டு 1000 பேர் இருக்கிற எதிரிகளை அடித்து துவம்சம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா வெற்றி? அல்லாஹ் சொல்றான், நபியே நீ போருக்கு சொல்லியா போன, உன்னோட இருந்த தோழர்கள் சகாபாக்கள் உறுதியா இருந்தான், உன்னை பின்பற்றுவதில் அவ்வளவு கண்ணு கருத்தமா இருந்தான், அதனால அந்த வெற்றியை கொடுத்தோம், எதிரிகளை அழிச்சோம், நம்பிக்கை கொண்டவரை காப்பாற்றணும். இந்த பத்ருக்களம் என்பது முழுக்க முழுக்க நான் சென்ற ஏற்பாடுட்டான். அப்ப தூதரை பின்பற்றுவதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே தூதர்